கோடீஸ்வரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிறது அந்த ஒரு முக்கியமான வித்தியாசம்தான். அது என்னன்னு தெரியுமா? அவங்களோட பழக்கவழக்கங்க தான். ஒரு கோடீஸ்வரன் அவங்களோட நேரத்தை கவனமாக கையாளுவாங்க. அவங்க காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது மட்டும் இல்லை, அவங்க எப்போவுமே கற்றுக்கிட்டே இருப்பாங்க. தினமும் ஒரு 30 நிமிஷமாவது ஏதாவது ஒரு புது விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழக்கவழக்கம் அவங்களோட வாழ்க்கையையே ஈஸியாக மாற்றிடும். அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலான்றதையுமே அவங்க பார்ப்பாங்க. சாதாரண மனுஷங்க, அதாவது ஒரு பணக்காரனா ஆகாதவங்க, நார்மல் லைஃப் வாழ்கிறவங்க எல்லாமே பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் கோடீஸ்வரங்க முன்னேற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மக்கிட்ட திடீர்னு வந்துச்சுன்னா பணக்காரங்களாக இருந்தால் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அதே இது நார்மல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா, என்ன ஃபோன் வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம், என்ன வீடு ஏதாவது வாங்குவோமா, வீடு வாங்குவோன்னா கூட அது ஒரு அசட்டாக தான் மாறும். ஆனால் ஆடம்பர பொருளாக என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லையபிலிட்டிக்கு மேலே தான் நம்மளோட மோகம் போகும். ஸோ அதெல்லாமே தவிர்த்தவங்க தான் இந்த பணக்காரங்களாக ஆக முடியும். அண்ட் பணக்காரங்களாக ஆகிறது மட்டும் இல்லாமல் அதே நிலைமையில் நீடித்து நிற்க முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தவிர்த்து மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவத்தை ப்ரையாரிட்டரைஸ் கம்மியாக தான் பண்ணுவாங்க.